ஹாய் கைஸ், இது நம்மளோட வீரா சீரியல் இப்போ தான் ப்ரோமோ வந்துச்சு கைஸ். எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நபர் இறந்துட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சார், வள்ளியின் வேலனில் வந்து ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். அவர் இறந்துட்டதா நியூஸ் வந்திருக்குது கைஸ். இப்போ தான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். ஸ்ரீதர் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கலாம், சரியா? ஏன்னா வந்து அவர் வந்து நிறையா சீரியல், நல்ல ஹிட்டான சீரியல், நிறையா சீரியல் நடிச்சிருக்காரு. இப்போ தான் வள்ளியின் வேலன். ஆனால் ரொம்ப ஆள் ஒரு மாதிரி தொய்வாக தான் எனக்கே, நான் பார்க்குற சீரியல் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ரொம்ப ஏஜ் ஆகி போன மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இறந்துட்டதா சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல நடிகர். அவருக்கு வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம், சரியா? ஓகே டன். இப்போ நிறையா அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இறந்தார், ரவிக்குமார் சார் ஒருத்தர் இறந்தார். அவரும் சீரியல் நடிகர் தான். நான் நிறைய படங்களில் நடிச்சிருந்தார். ஸ்ரீதேவி கூட நடிச்சிருப்பார். அவரும் இறந்துட்டார். ஸோ என்ன சொல்கிறது, சரி ஓகே டன். சரி, வீரா சீரியல் பார்த்துடலாங்களா? நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீரா சீரியல் ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு கைஸ். ரொம்ப நெஞ்சே வெடிச்சு போச்சு, சரியா? இந்த விஜய் பண்ண பிளான் இருக்கு பாருங்க, அங்கே ஒக்காமக்கா. இந்த விஜய் தமிழில் மத்தியானம் ஒரு சீரியல் போட்டாங்க, யாருக்கா கைஸ்? கனான்னு ஒரு சீரியல். அதில் வந்து அந்த வில்லி வந்து அவள் அப்படி தான் பண்ணுவாள். அவன் ரூம்குள்ளே இருப்பா, இவ போய் கதவை பூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரமாக கதவே திறக்காமல் இது பண்ணுவாள், பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம கண்மணி லூசு பிடிச்ச பக்கி இருக்குது பார்த்தீங்களா? லூசு பிடிச்ச பக்கி ராமச்சந்திரனை கடத்துறது என்ன, எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணா இல்லையா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கார்த்திக்கு ஜூஸில் என்னத்தையும் மயக்கம் வந்த காலத்து கொடுத்துட்டான். சரி, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ரூமில். இதை சாதகமாக பயன்படுத்தி நம்ம விசியக்கா தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு வந்திருக்குது இல்லையா? உள்ளே போய் கதவை சாத்திட்டா, கதவை தட்டுறாங்க, யாருமே அந்த திறக்கவே இல்லை, இருமை. அப்புறம் பார்த்தா தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு பக்கியாட்ட வந்து நிற்கிது. நம்மெல்லாம் எதிர்பார்த்தது தாங்க. விஜய் தமிழை பொறுத்தளவு எந்த கல்யாணத்தையும் அவன் உருப்படியாக நடத்தவே மாட்டான். நான் தான் சொல்லலையா, கல்யாண நாளே பிரச்சனைன்னு கொண்டு வந்து கல்யாணத்தையே ஒரு பிரச்சனையாக ஆக்கிட்டாங்க இந்த லூசு பயிலு, சரியா? பாவம் பிருந்தா உட்காந்து அழுகிறாப்புல. ராமச்சந்திரன் வந்து அந்த பொண்ணு கழுத்தில் நீ தாண்டா தாலியை கட்டணும் அப்படின்றாப்புல. விஜயக்கா வந்து அப்படியே மணமடையில் உட்காந்துருக்காங்க. கார்த்தி சார் அப்படியே செத்து போச்சு சார், செத்து போச்சு. கார்த்தி மூஞ்சி அப்படியே செத்து போச்சு. பார்க்கவே பாவமாக இருக்குது. கண்மணி அவள் ரூமை விட்டு வெளியே வரும்போது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிறாப்புல. அவளெல்லாம் அப்படியே அடித்தா என்ன, நல்லா குனியை வச்சு கும்மாங்குத்து குத்துனா என்ன கண்மணியெல்லாம், எருமைக்கு பிறந்தவன், சரியா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இனி மாறன் வீரா எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லி நாடகத்தை முடிக்கிறாங்க. எப்படி காப்பாற்ற விடுவாங்க? டேரக்டர் சார் எப்படி காப்பாற்ற விடுவார்? இவ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு இருக்குது, சரியா? அப்படித்தான் நடக்க போகுது. இனி அப்படியே தாலி கட்டுற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இனி தாலி கட்டினானா கட்டலையான்னு இனி நான் இந்த வர வாரத்தில் தான் தெரியும், சரியா? நீ மாறன் வீரா என்ன லட்சணத்தில் காப்பாற்ற போகிறாங்கன்னு. ஏற்கனவே உங்கள் அக்காக்காரி தான் எல்லாத்தையும் பண்ணுறான்னு தெரியுது. அப்புறம் மாறன் பின்னாடியே ரவுஸ் விட்டுக்கிட்டு இருந்தா உங்கள் அக்கா செய்கிறத எப்போ நீ நோட் பண்ணுவ? நீ வீரா எப்போ பார்த்தாலும் மாறன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டு. உங்கள் அக்கா அத்தனை வில்லத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. அவள் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதானே? இன்றைக்கி அந்த போச்சில்ல, அந்த பொண்ணோட பிருந்தாவோட லைஃப் போச்சில்ல, நல்ல பொண்ணு அந்த பொண்ணு பிருந்தா. இந்த லூசு பிடிச்சவளை போட்டு நாடகத்தை நீ சொதப்ப போகிறேன். இனி யாரெல்லாம் நீ வீரா சீரியல் பார்க்க மாட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, சரியா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ். நான் தான் சொல்லலையா, இந்த கல்யாணத்தையும் உருப்படியாக நடத்த மாட்டாங்க. இந்த கல்யாணத்தையும் இவங்க உருப்பாடு நடத்த மாட்டாங்க. விஜயத்தான் மருமகளாக கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே கண்மணியாக அங்கே ஒரு வில்லி, இனி இந்த பக்கி ஒரு வில்லியா? 2 வில்லியும் சமாளிக்கிறதுக்குள்ளே இந்த நாடகம் 5 வருஷம் 10 வருஷம் கூட ஓடும் கைஸ், சரியா? நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சு மண்ணுக்குள்ளே சமாதி பண்ணிடுவாங்க, இத்து போன நாய். இந்த டேரக்டர் நாடகம் எடுக்கிற தெரியாதவங்களா நாடகம் எடுக்காதீங்க தயவுசெய்து. கேவலம் பிடிச்சவங்களா, கேவலம். வீரா சீரியல் ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. அவ்வளோ ஒரு வழியாக இருக்குது மனசு. இந்த இந்த கல்யாணத்தையாவது உருப்படியாக நடத்துவேன்னு பார்த்தா இதுலேயும் கடத்தல்னு இப்போ கடைசியில் இந்த இதில் வந்து கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. இதெல்லாம் நாடகமாக? இது காரி துப்பணும் போல இருக்கு எனக்கெல்லாம். இதில் விட இந்த சந்தியாராக ஒன்று இருக்கு பாருங்க, அதை விட கேவலத்தின் உச்சம். இன்னும் அந்த கார்த்திக் சாரை கண்டுபிடிக்கிறாராமா, கார்த்திக் சாரை. ஐயோ அப்பா சாமி, முடியலேடா.
நாடகம் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பைத்தியம் பிடிக்க வச்சு கெங்கன்னு ரோட்டில் அலைய விட மாட்டாங்களாட்டு இருக்குது. ஓகே கைஸ், பார்க்கலாம். இனி திங்கக்கிழமையிலேருந்து வீரா சீரியல் ஓஹோ நானாதான். சரியா? என்னது வடச்சட்டியை குப்பரை கமுத்தி போட்ட மாதிரி நாடகத்தை இவங்களே குப்பரை கமுத்தி போட்டாங்க. பாய் கைஸ், பார்க்கலாம்.